ஒர்க் ஃப்ரம் ஹோம், எரிபொருள் நுகர்வை குறைத்தல், பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு எல்லாமே எப்படி குறைக்கிறது, அத்தியாவசியமற்ற வெளிநாட்டு பயணங்களை தவிர்த்தல், இது செய்யலாம். உள்நாட்டு தயாரிப்புகளை இண்டிஜினஸ் ப்ராடக்ட்ஸ் பயன்படுத்துதல், ஓகே. சமையல் எண்ணெய் பயன்பாட்டை குறைத்தல், இது எப்படிங்க பண்றது? தேவையற்ற தங்கம் வாங்குவதை தவிர்த்தல். தேவையில்லாம யார் தங்கம் வாங்க போறா? ஊழலுக்கு, லஞ்சத்துக்கும் ஊழலுக்கும் தங்கத்தை வாங்கி கொடுக்கறவன் தான் தேவையற்ற, அவன் தான் நிறைய வாங்குறான். ஆனா நீங்க தங்கத்தின் மீதான இறக்குமதி வரியை ஏன் குறைச்சிங்க? இன்னைக்கு வெறும் 5% தான், ஏன் குறைச்சிங்க? தங்கம் வாங்குறத மக்கள் தவிர்க்கணும் அப்படின்னோம்னா நீங்க அதனுடைய விலை உயரும் பொழுது ஒண்ணு கட்டுப்படுத்தணும், இல்ல வரியை நிறைய போட்டு அரசுக்கு வருவாய் பெருக்கணும். ஆனா அது எதுவுமே செய்யல. நீங்க அப்படியே வேடிக்கை பார்த்தீங்க. இந்திரா காந்தி சென்டர் ஃபார் அட்டாமிக் எனர்ஜி கல்பாக்கத்திலும் சரி, நம்ம என்ரிச்டு யுரேனியத்தை நம்ம பண்றோம், புளுட்டோனியம் வெப்பன் கிரேட் புளுட்டோனியம் வச்சிருக்கிறோம். ஏன் நாட்டினுடைய பாதுகாப்பு இருக்கு? இதே சிந்தனை ஈரானுக்கு வரக்கூடாதா? இப்படியெல்லாம் கேள்வி எழுப்பி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த போர் ஒருவேளை தொடங்காமலேயே தடுக்கப்பட்டிருக்கலாம். மோடிக்குன்னு ஒரு மரியாதை இல்லைனாலும் இந்தியான்ற ஒரு நாட்டுக்கு ஒரு மரியாதை இருக்குல்ல உலக நாடுகள் பத்தியில. உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம் தோழர்களே, ரோசஸ் செய்தியின் வாயிலாக என்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அப்படின்றது இப்போ ஒரு ரெட்டோரிக், அப்படி அது பேச்சு வழக்க ஆகி போயிடுச்சு. ஒரு முறையும் நம்ம சொல்லக்கூடிய செய்திகள் ஆழ்ந்த வருத்தத்திலிருந்து தான் வெளியில் வருது. நேற்று பிரதமர் ஹைதராபாத்தில் பேசியிருக்காரு. இன்னைக்கு நம்ம மிகப்பெரிய அளவு ஒரு எரிபொருள் சிக்கலை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதனால் மக்கள் சிக்கனமாக பயணங்களை தவிர்த்தல், வீட்டில் இல்லத்திலிருந்து வேலை பார்த்தல், தங்கத்தை வாங்குறத ஒரு வருஷம் தள்ளி போடுறது, வெளிநாட்டு பயணங்களை தவிர்த்தல், தேவையற்ற வெளிநாட்டு பயணங்களை தவிர்த்தல், இப்படின்னு சொல்லிட்டு அவர் பல விஷயங்களை சொல்லியிருக்காரு. இப்போ இதெல்லாம் கடைபிடிக்க சொல்லக்கூடிய பிரதமர்கிட்ட ஒரு நாடு கிரைசிஸ்க்கு உடனே இதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்களே, இந்த நாடு ஒரு போரால் இப்படிப்பட்ட சிக்கலுக்கு வரும்ன்றதுக்காக நீங்கள் எடுத்த நடவடிக்கை என்ன? இப்போ இவர் சொல்கிறாரு பாருங்க, முடிந்தவரை வீட்டிலிருந்தே பணிபுரிவதற்கு முன்னுரிமை அளித்தல், ஒர்க் ஃப்ரம் ஹோம், எரிபொருள் நுகர்வை குறைத்தல், பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு எல்லாமே எப்படி குறைக்கிறது, அத்தியாவசியமற்ற வெளிநாட்டு பயணங்களை தவிர்த்தல், இது செய்யலாம். உள்நாட்டு தயாரிப்புகளை இண்டிஜினஸ் ப்ராடக்ட்ஸ் பயன்படுத்துதல், ஓகே. சமையல் எண்ணெய் பயன்பாட்டை குறைத்தல், இது எப்படிங்க பண்றது? எல்லாரும் உங்களாட்ட வெளிநாட்டு கொரியால காளான் வாங்கி சாப்பிட்றதா? தாளிக்கிறதுக்கு தான் நம்மளுக்கு எண்ணெய் தேவை. இப்போ அந்த எண்ணெய்க்கு என்ன பிரச்சனை வருது? அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே, அதையும் இந்த லிஸ்ட்ல சேர்த்துருக்கீங்க, புரியல. தேவையற்ற தங்கம் வாங்குவதை தவிர்த்தல். தேவையில்லாம யார் தங்கம் வாங்க போறா? ஊழலுக்கு, லஞ்சத்துக்கும் ஊழலுக்கும் தங்கத்தை வாங்கி கொடுக்கறவன் தான் தேவையற்ற, அவன் தான் நிறைய வாங்குறான். ஆனா நீங்க தங்கத்தின் மீதான இறக்குமதி வரியை ஏன் குறைச்சிங்க? இன்னைக்கு வெறும் 5% தான், ஏன் குறைச்சிங்க? தங்கம் வாங்குறத மக்கள் தவிர்க்கணும் அப்படின்னோம்னா நீங்க அதனுடைய விலை உயரும் பொழுது ஒண்ணு கட்டுப்படுத்தணும், இல்ல வரியை நிறைய போட்டு அரசுக்கு வருவாய் பெருக்கணும். ஆனா அது எதுவுமே செய்யலை. நீங்க அப்படியே வேடிக்கை பார்த்தீங்க. இன்னைக்கு அது 1.25 லட்சம் வரைக்கும் போயிடுச்சு. 1,40,000 வரைக்கும் தான் போயிட்டு நீங்க குறைஞ்சிருக்குது தங்கம் வாங்காது ஒரு வருஷம் கல்யாணத்தை தள்ளி போட முடியுமா பிரதமர் அவர்களே? இதெல்லாம் எப்படி எங்கேருந்து பேசுறீங்கன்றது தெரியல, யார் ஆலோசனை கொடுக்குறாங்கன்றது தெரியல. இப்படி எல்லாம் சொல்றீங்க, இருக்கட்டும், இது ஒரு பக்கம். இது அனைத்துக்கும் காரணம் என்ன? ஈரான் மீது போர் தொடுத்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் போர் தொடுத்ததற்கான நியாயம் என்ன? ஈரான் கிட்ட அணு எரிபொருள் இருக்குது, அதை வச்சுக்கிட்டு அவங்க அணு ஆயுத பொருட்கள் இருக்குது, என்ரிச்டு யுரேனியம் இருக்குது, இதை வச்சுக்கிட்டு அவங்க அணு ஆயுதத்தை செய்யலாம். அப்படி செஞ்சுட்டாங்கன்னா அது உலகத்துக்கு அச்சுறுத்தல் அப்படின்னு நீங்க சொன்னீங்கல்ல. அதை வச்சு அவங்க போருக்கு போனாங்க, குண்டு வீசினாங்க. ஈரான்ல கிட்டத்தட்ட 5,000-6,000 பேருக்கு வேற கொன்று குவிச்சாங்க. நீங்க என்ன கேட்டிருக்கணும்? உங்ககிட்ட அணு ஆயுதம் இருக்குது, அது உலகத்துக்கு அச்சுறுத்தல் கிடையாது. இஸ்ரேல் கிட்ட அணு ஆயுதம் இருக்குது, அதுவும் உலகத்துக்கு அச்சுறுத்தல் கிடையாது. ஈரான் மட்டும் பண்ணிக்கிட்டா எப்படி அச்சுறுத்தல் நீங்க சொல்றீங்க அப்படின்னு அந்த கேள்வி கேட்டிருக்கணும்ல. இந்தியா கேட்கணுமா? கேட்கக்கூடாது. கேட்டா என்ன சொல்லுவாங்க? ஈரான் அணு ஆயுத பரவல் தடுப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டிருக்கு, நியூக்ளியர் நான் ப்ராலிஃபரேஷன் ட்ரீட்டி NPT கையெழுத்து போட்டிருக்கு. நாங்களும் தான் போட்டிருக்கோம், இந்தியாவும் தான் போட்டிருக்குது. நாளைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய அணு ஆயுதங்கள் ஒரு அச்சுறுத்தல் அப்படின்னு சொல்லிட்டு
இதே ட்ரம்ப் பண்ண போர் தொடுக்க வந்தாரா என்ன பண்ணுவோம்? நம்ம அழிச்சிடுறோம்னு சொல்லுவோமா? இன்னைக்கு ட்ராம்பேலையும் சரி, இந்திரா காந்தி சென்டர் ஃபார் அட்டாமிக் எனர்ஜி கல்பாக்கத்திலையும் சரி, நம்ம என்ரிச்சு யுரேனியத்தை நம்ம பண்றோம், யுரேனியம் என்ரிச்மெண்ட் பண்றோம், புளுட்டோனியம் வெப்பன் கிரேட் புளுட்டோனியம் வச்சிருக்கிறோம். ஏன் நாட்டினுடைய பாதுகாப்பு இருக்கு. இதே சிந்தனை வந்துட்டு ஈரானுக்கு வரக்கூடாதா? இப்படியெல்லாம் கேள்வி எழுப்பி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த போர் ஒருவேளை தொடங்காமலேயே தடுக்கப்பட்டிருக்கலாம். ஏன்னா இந்தியாவுக்குன்னு ஒரு மரியாதை, மோடிக்குன்னு ஒரு மரியாதை இல்லைனாலும் இந்தியான்ற ஒரு நாட்டுக்கு ஒரு மரியாதை இருக்குல்ல உலக நாடுகள் பத்தியில. அதை வச்சு நீங்க செஞ்சிருக்கலாம். ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? நீங்க ஆட்சிக்கு வந்தது ஈவன் அதுக்கு முன்னாடி மன்மோகன் சிங் தான் அமெரிக்காவுக்கு எது பிடிக்கலையோ அதெல்லாம் செய்யறது இல்லை, அமெரிக்காவுக்கு எது பிடிக்குதோ அதெல்லாம் செய்யறது. அங்கிருந்து இயற்கை எரிவாயு கொண்டு வர்றதுக்கு 7 பில்லியன் வெறும் $700 கோடி செலவு பண்ணி அதை கொண்டு வரலாம். பாகிஸ்தான் வழியாகவும் கொண்டு வரலாம், இல்லாட்டி பாகிஸ்தான் வெளியிலேயும் கொண்டு வரலாம் அப்படி சொல்லி திட்டமிட்டாங்க. அந்த திட்டத்தை ஏன் கைவிட்டீங்க? ஏன்னா அமெரிக்காவுக்கு பிடிக்காது, ஈரானோட உறவு வச்சுக்கிறது அமெரிக்கா பிடிக்காது, கைவிட்டாச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு? சபஹர் போர்ட்டு டெவலப் பண்ணி எடுத்துக்கோன்னா இன்னைக்கு நம்ம தான் வந்துட்டு ஆயில் கிரைசிஸ் வந்துட்டு இருக்கோம். சீனா ஆகலை. ஏன்னா என்னைக்கே வந்துட்டு ஈரானோட கிட்டது அவனுடைய எண்ணெய் வரத்துக்கும் தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது, எண்ணெய் வந்துட்டு தான் இருக்குது சீனாவுக்கு. சபஹர் போர்ட்டை நம்ம வந்து டெவலப் பண்ணி பயன்படுத்துறோம் அப்படின்னா அது வழியாக நம்மளுக்கு வந்துட்டு இயற்கை எரிவாயுவா இருக்கட்டும் இல்லை எண்ணெயா இருக்கட்டும் 18% ரிசர்வ் இன்னைக்கும் ஈரான் கிட்ட இருக்குது, பண்ணலாம். ஈவன் ஈரான் நம்மளோட வந்துட்டு ருப்பி டேர்ம்ஸ்லேயே அந்த ட்ரேடு பண்றதுக்கு தயாரா இருக்கிறான். ஆனா என்ன பண்ணோம்? அமெரிக்கா சொல்லிடுச்சு உடனே கைவிடுறோம், சபஹர் போர்ட் டெவலப் பண்ண கைவிடுறோம். அப்போ இறையாண்மை அப்படின்லாம் நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க, அது எங்க போச்சு? மோடி அவர்களே எங்க போச்சு? என் நாட்டுக்கு தேவையான நேஷனல் இன்ட்ரெஸ்ட் இஸ் அவர் ப்ரியாரிட்டி அப்படின்னு சொன்னீங்கன்னா ரஷ்யா கிட்ட என்ன வாங்கும்போது அதே இதை இங்கேயும் சொல்லலாமே. எங்களுடைய தேச நலன் எங்களுக்கு முன்னுரிமை, நாங்க உடனே அது ஈரான் கிட்ட இருந்து வாங்குறோம், எங்க கிட்ட இருந்து வாங்குறோம், அது வேற விஷயம், அது உங்களுக்கு ஒன்றும் கவலை, நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லலாமே. என்ன அந்த அளவுக்கு அமெரிக்காவையே சார்ந்து இந்த நாடு வாழ்ந்துட்டு இருக்குது? இங்க நிறைய பேர் வேலை செய்ய போறாங்க. அப்படி பார்த்தா எல்லா நாட்டிலும் தான் வேலை செய்ய போறாங்க. இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் அந்த உறவு வந்துட்டு பாடுபட்டு போச்சு. அதுல பெரும் பாதிப்பு அமெரிக்காவுக்கு தான். அதை முதல்ல புரிஞ்சுங்க. ஏன்னா இவ்வளவு பெரிய சந்தையை அவங்க இழக்க வேண்டியது இருக்கும். ஆக எதையுமே பயன்படுத்தாம எதையுமே செய்யாம கடைசியா மக்கள் கிட்ட வந்துட்டு வீட்டுல இருந்து வேலை செய்ய, தங்கம் வாங்குறதை தவிர்த்துடு, சமையல் எண்ணெய் பயன்பாட்டை குறைத்துடு, இப்படின்னு ஒன்று கண்டிஷனை போடுறீங்க அப்படின்னா வேர் இஸ் வாட் இஸ் கால்ட் எஃபிஷியன்சி. உங்களுடைய திறமைன்றது தான் என்னது? டிப்ளமேட்டிக்ஸ்னா என்னது சொல்லுங்க? ஒண்ணுமே புரியல மோடி அவர்களே. அப்படியே பிளாட்டண்டா நீங்க ஜெயிச்சிருவீங்க. எப்படி பார்த்தாலும் இவிஎம் இருக்கிற வரைக்கும் நீங்க ஜெயிச்சிருவீங்க. ஜெயிச்சுட்டு வந்துட்டு நீங்க பண்ணக்கூடிய ஒரு செயலும் அமெரிக்காவுக்கே நம்ம கட்டுப்படணும். நீங்க விளக்குங்க, எதுக்காக அமெரிக்காவை கட்டுப்படணும் சொல்லுங்க? எதுவுமே இல்லை. ஈரான் அடிக்கிறத வேடிக்கை பார்க்குறோம். ஏன்னா அமெரிக்காவுடைய இஸ்ரேலுடைய நண்பர்கள் தான். எதுக்காக நண்பர்கள்? யோசிங்க, நாடாளுமன்றத்தில் விவாதிங்க. உங்களுக்கு துணி வருதுன்னா நாடாளுமன்றத்தில் இதை வச்சு விவாதிக்க மாட்டீங்க. ஏன்? உங்களுடைய ரகசிய உறவு பெரிய அளவுக்கு முதலீட்டை அதானி அங்கேயிருந்து தான் திரட்டுறாரு. அதில் ஒரு பொய் சொல்லியார் மாட்டிக்கிட்டாருன்னு ஒரு கேஸு, அவரை காப்பாற்றணும். அதுக்கப்புறம் எஃப்ஸ்டீன் ஃபைல் வருது, அதுல இருந்து தற்காத்துக்கணும். அதுக்கப்புறம் உங்களை வச்சுக்கிட்டே தானே சொன்னாரு அது ஃப்ராடுலண்ட் மிஷின் இவிஎம் சொன்னார்ல ட்ரம்ப். அவர் திறந்து விட்டாருன்னா இன்னும் பெரிய பூகமெல்லாம் வெளில வரும். ஸோ உங்களை காத்துக்கிறதுக்கும் நட்பை காத்துக்கிறதுக்கும் உங்களோட பேரை காத்துக்கிறதுக்கும் நாட்டை பலியிடுறீங்க. கடைசியாக வந்துட்டு மக்கள் கிட்ட வந்துட்டு நீங்க வந்துட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் செய்யி, பயணத்தை தவிர்த்துரு, சமையல் எண்ணெய் பயன்பாட்டை குறைச்சிரு அப்படின்னு சொல்றீங்க. சரியான்றதை நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த நாட்டு மக்கள் யோசிக்கணும், இதை மாற்றணும். மறுபடியும் சொல்றேன், எல்லாத்துக்கும் மூலம் வந்துட்டு இவிஎம்ல தான் இருக்குது. அதை வச்சு அடிச்சு உடைச்சால் தவிர இந்த நாட்டுடைய ஜனநாயகத்தை நம்ம மீட்க முடியாது. மீண்டும் சந்திப்போம். தொடர்ந்து நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.